கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டே 5. காலையில் எப்பவும் போல் 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே மூச்சு பயிற்சி முடிச்சுட்டு ஊற வச்ச வேர்க்கடலை ஒரு ப்ரோட்டீன் லட்டு சாப்பிட்டு கிரவுண்டுக்கு போனேன். இன்றைக்கும் மழை தான் நண்பர்களே. நம்ம எப்பவும் போல் செஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக வார்ம் அப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரன்னிங் முடிஞ்சோடனே இன்றைக்கி எஸ்கேப்பிங் ஸ்கில் பண்ணலான்னு அதற்கான ஸ்கில்லை பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நைட்டு ஃபுல்லாகவே வீட்டில் கரண்ட் இல்லை, அதனால் வீட்டில் வீடியோஸ் எடுக்க முடியல. இப்போது இந்த வீடியோ பார்க்குற புதுசாக கபடி ஸ்டார்ட் பண்ணுற பசங்க வந்து ஹெவி ஒர்க் அவுட் பண்ணாமல் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக அப்படியே எக்ஸசைஸ் டயத்தை கூட்டிக்கோங்க. ஆரம்பிக்கும் போது எப்பயுமே ஸ்லோவாக ஆரம்பிங்க அண்ட் ஸ்டெடியாக ஆரம்பிங்க. ஏன்னா முதலே நம்ம அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணி அதிகமாக இது பண்ணோம்னா பாடி பெயின் ஆயிரும். அப்புறம் வந்து ரெகுலராக நம்மளால் பண்ண முடியாது. ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஆரம்பிங்க. அது கடைசி வரைக்கும் விடாமல் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிறீங்கன்னா அந்த ஸ்கில்லை சரியாக கற்றுக்கிற வரைக்கும் அதையே மறுபடியும் பண்ணுங்கள். ஒரு பிளேயருக்கு ஸ்கில்லு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஸ்கில்லை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்கில்லை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி அந்த ஸ்கில் உங்களுக்கு வரலைன்னா அந்த ஸ்கில்லை விட்டுருங்க. அதை தவிர்த்து வேறு உங்களுக்கு நல்லா வர ஸ்கில்லை வந்து நல்லா அதை பெர்ஃபெக்டாக பண்ணுங்கள். 1/2 மணி நேரம் நல்லா ஒர்க் அவுட் பண்ண பின்னாடி ஒரு 3/4 மணி நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கில் பண்ணி பார்த்தேன். வராத ஸ்கில்லை மறுபடியும் பண்ணி பார்த்தேன். ஸ்கில் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போது மைக்கு ஆர்டர் போட்டிருக்கேன் நண்பர்களே. அது வந்த பிறகு கரெக்டாக போடுறேன். இப்போ டைரெக்டாக ரெக்கார்ட் பண்ணும்போது இதில் குவாலிட்டி சரியில்லை. மைக் வந்ததும் நான் ரெகுலராக கண்டிப்பாக இன்னும் ஒரு 4-3 டேஸில் வந்துடும். அது வந்தோடனே ரெகுலராக ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்கில் வீடியோஸ் போடுறேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் அனைவரும் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கோட செஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அனைவருக்கும் வணக்கம்.